ஆசிரியர் என்னை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி இளைஞர் தினத்துக்கு நீங்க பேச வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டேன். சொன்ன மறுநாள் எனக்கு ஏதோ தள்ளி வச்சுட்டாங்க. வகுப்பறையில தான் கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. நீங்க வந்தா நீங்களுமா? நாம சும்மா பேச போறோம் நண்பர்களா. சரி, முதல்ல உங்களுக்கு எல்லாருக்குமே இளைஞர் தின நல்வாழ்த்துக்கள்யா. சரி, என்னைய பார்த்தா இளைஞர் மாதிரி தெரியலையா? அப்ப வாழ்த்து சொல்லவே இல்லையே, சொல்லுங்க. எல்லாத்தையும் கேட்காதவங்க மகிழ்ச்சி. சரி, உண்மையிலே இளைஞர்கள் யார் தெரியுமா? இந்த உலகத்திலேயே இளைஞர்கள் நீங்க அப்படின்னு சொல்றதை விட உங்களுடைய ஆசிரியர்களும் உங்க பள்ளி முதல்வரும் தான். ஏன்னா எப்போதுமே கற்றுக்கொண்டே இருப்பவர்கள் தான் இளைஞர்கள். நீங்க எல்லாருமே சேர்ந்து உங்க ஆசிரியருக்கும் உங்க பள்ளி முதல்வர் நம்ம அட்வைசர் எல்லாருமே ஒரு இளைஞர்களை வாழ்த்துக்களை சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, நான் அனுமதி வாங்கிட்டேன். அதெல்லாம் தைரியமா சொல்லலாம். என்னுடைய ஆசிரியருக்கு எப்பவுமே கற்றுக்கொண்டே இருப்பவர்கள் தான் இளைஞர்கள். சரிங்களா? இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யாருடைய பிறந்த நாளை நம்ம இளைஞர் தினமா கொண்டாடுறோம்? சரி, நரேந்திரநாத். அவர் சாதாரணமா பிறந்தாரு, சாதாரணமா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாரு, சாதாரணமா மறைந்தார் அப்படின்னா அந்த விவேகானந்தரை நமக்கு இன்னைக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்றைக்கு நிறைய இளைஞர்கிட்ட உன்னுடைய இளைஞரை உருவாக்கிக்கோ அப்படின்னு சொல்றதுக்கு தான் நிறைய பேச்சாளர்கள் தேவைப்படுறாங்க. ஏன்னா நாம் இலக்கு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியறதே இல்லை. சரி, நான் ஒரு தெரிஞ்ச விஷயத்துக்கு வரேன். ஒரு திரைப்படம் ஒரு 5, 6, 7, 8 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கும். ஒரு வில்லன் ஹீரோவை பார்த்து சொல்லுவார், ஒரே ஒரு கருத்தை எடுத்துக்கோ, அதை உன் வாழ்க்கையில ஒரு ஐடியாவா மாத்தி உன் வாழ்க்கையை ஜெயிச்சு காட்டு அப்படின்னு ஒரு மேடையில சொல்லுவாரு வில்லன். முதல் முறையா வில்லன் சொல்ற டைலாக கேட்டு கதாநாயகன் அதே மாதிரி நின்று அந்த படத்தை முடிப்பாரு. என்ன படம்? சத்தமா? இந்த அழகான மேற்கோள் வரியை நமக்கு சொன்னது யார் தெரியுமா? அரவிந்த் சாமி எல்லாம் கிடையாது. சொல்லுங்க பாப்பா. ஒரே ஒரு கருத்தை எடுத்துக்கொள், அதை உன் வாழ்க்கையின் ஆதாரமாக்கு, அதை பற்றியே சிந்தி, அதை பற்றியே கனவுதான், அதில் வெற்றி அடைவாய். நீ எதுவாக ஆக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். இப்படி நம்ம நிறைய வசனங்கள் திரைப்படங்கள்ல கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஒரு படத்தை சொன்னோடனே நமக்கு நினைவு வருது. பரவாயில்ல, கூடுதல் மகிழ்ச்சி என்னன்னா அது யார் சொன்னான்னு கேட்டேன், அது உங்களுக்கு நினைவு வந்துச்சு. சரி, இன்னொரு கேள்வியை கேட்டு பார்ப்போம். ஒரு பொழுதுபோக்குக்கு என்ன உங்களுக்கு 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும், புரட்சி கவி அப்படின்னு ஒரு அழகான பாடம் இருக்கு. இருக்கா? அது ஒரு திரைப்படமா வந்தது தெரியுமா? திரைப்படங்களுக்கான தொடக்கமே இலக்கியம் தான். தமிழ் இலக்கியமும் ஆங்கில இலக்கியமும் தான் திரைப்படத்தோட தொடக்கமே. அது ஒரு ஒரு ஃபெமிலியரான திரைப்படம் தான். உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது நினைவு இருக்கா? புரட்சி கவி நினைவு இருக்கா? பாரதிதாசன் எழுதின அழகான காதல் சித்திரம். அதை நடத்தி முடிச்சுட்டு போகும்போது எனக்கு வந்து அனுபவமே வேற. ஒரு வகுப்பறையில அதை நடத்தி முடிச்சுட்டு சாப்பிடும் போயிட்டு வெளியில வர்றேன். ஒரு 4 பேர் என்ன வந்துட்டாங்க, டீச்சர் வாங்க கிளாஸ் வாங்க, புரட்சி கவி வந்து நடந்துங்க. புரட்சி கவி நடத்தும் போது இருக்கக்கூடிய ஆர்வம் புறநானூறு நடத்தும் போது மாணவர்கள் தெரியல இல்லையா? ஏன்னா உங்களுடைய வயது அப்படி. ஆனா இந்த வயதும் இந்த பருவமும் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல விஷயங்களை விதைக்கக்கூடிய, விதைத்தால் வளரக்கூடிய ஒரு பருவம். சரி, ஒரு சம்பவம் சொல்றேன். இது நிஜமாவே நடந்த ஒரு சம்பவம். ஒரு சின்ன பையன் 14 வயசு. 14 வயசுன்றீங்க பாருங்க, சின்ன பையன்றீங்க. சரி, எங்களுக்கு எல்லாருமே சின்ன பையன் தான். ஒரு சின்ன பையன் அரசியல் களம் கண்டு ஒரு மேடையில பிச்சு உதறிட்டு இருக்காரு. அப்படி ஒரு பேசுங்க. யாரை பத்தி பேசிட்டு இருக்காருன்னா காமராஜரை பத்தி பேசிட்டு இருக்காரு. அப்ப காமராஜர் என்னென்ன சாதனைகளை செய்தார்னு பட்டியல் போட்டு பேசிட்டு இருக்காரு. அந்த நேரம் ஒரு கார் வந்து இருக்குது. அந்த கார்ல இருந்து காமராஜரை இறங்கி வந்தார். ஏன்னா அப்ப தேர்தல் சமயம், அங்கங்க பிரச்சாரத்துக்கு தலைவர்கள் போயிட்டு இருக்காங்க. அப்ப காமராஜரை இறங்கி வந்து ஒரு நிமிஷம் நின்று அந்த குட்டி பையனோட பேச்சை கேட்கிறார். கேட்டுட்டு மைக்க வாங்கிட்டு அவர் என்ன வேணுமோ அதை மட்டும் சுருக்கமா சொல்லிட்டு அந்த பையனை கொடுத்தாரு. ஓகேவா? நடுராத்திரி 10 மணிக்கு இந்த நடு ரோட்ல உனக்கு என்ன பேச்சு? இல்லைங்கய்யா, நான் வந்து அரசியல்வாதி, பொது வாழ்க்கையில ஈடுபடணும்னு ஆசைப்படுறேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுக்காகவே நான் வந்து அரசியல் வரணும்னு ஆசைப்படுறேன். இப்போ காமராஜருக்கு ஒரு சின்ன வருத்தப்பட்டுட்டு சரி நீ கூட வா அப்படின்னு அவர் காரை கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போகும்போது சொல்றாரு, நீ எனக்காக தான் அரசியலுக்கு வந்தேன்னு சொல்ற,
11 மணிக்கு மேல ஒருத்தர் ரோட்ல வந்து போராடுறதுக்கு இங்க என்ன சுதந்திர தினம் போட்டியா நடந்துட்டு இருக்கு, சுதந்திர தின போராட்டம் நடந்துட்டு இருந்தா, நீ படிக்கிற பையன் படிப்பை மட்டும்தான் பார்க்கணும். எனக்காக அரசியலுக்கு வந்தேன்னு சொல்ற, உன்னை நான் தான் தப்பா வழிநடத்துறேனோன்னு எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்ற. உனக்கு பொது வாழ்க்கை என்ன ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் சரி ஆமா அப்படின்னு தலையாடுறாரு. அவருக்கு புரிஞ்சும் புரியாமலும், ஏன்னா அவருக்கு பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு மாணவரா இருக்காரு. அப்போ பிடிக்கும் அப்படின்னு சொன்னோடனே சரி அப்ப நீ படிச்ச ஐஏஎஸ் ஆகு அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை தான், நீ படிச்ச ஐஏஎஸ் ஆகு. அப்ப அவர் நினைச்சு பார்க்கறாரு, அவர் இது வரைக்கும் 4 ஆண்டுகளா பேசிட்டு இருக்காரு, யாருமே அவரை இப்படி திசை திருப்பவே இல்லை. நீ ஐஏஎஸ் ஆகு அப்படின்னு யாரும் சொல்ல. ஓ இவர் பெரிய எம்எல்ஏ ஆக போறாரு, ஓ பெரிய பேச்சாளர், எப்பா களம் கண்ட வீரர் அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க. ஐஏஎஸ் யாருமே சொல்லல. அப்ப அந்த ஒரு வார்த்தை அவர் உள்ள ஏதோ ஒரு மழைத்துளி விழுந்த மாதிரி விழுந்து அவரை ரொம்ப யோசிக்க வைக்குது. அதன் பிறகு படிக்கிறாரு. அவருக்கு கல்லூரியில தமிழ் படிக்கணும்னு ஆசை வந்து தமிழ் எடுத்து படிக்கிறார். படிச்சுட்டு இதழியல் துறைக்கு போயிட்டார். பத்திரிகையில பணி செய்தார். செஞ்சுக்கிட்டே ஐஏஎஸ்க்கு நம்ம ஏன் முயற்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐஏஎஸ்க்கு முயற்சிக்கிறாரு. முதல் முயற்சியிலேயே வெற்றி. ஆனா முதல் முயற்சியிலேயே வெற்றி அடைந்த அந்த தமிழருக்கு முதல் போஸ்டிங் ஒடிசால கொண்டு போய் போட்டார். அவர் யோசிக்கிறார், நம்ம ஒடிசாக்கு போலாமா அப்படின்னு சொல்லி போலாம். ஒரு தமிழ் வந்து எங்கேயுமே போறதுக்கு வருத்தப்படக்கூடாது. தமிழ்நாட்டிலே இருந்தங்க, நீங்க வந்து முதல்வர்கிட்ட அனுமதி கேட்டா உங்களுக்கு தமிழ்நாட்டிலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் அட்வைஸ் பண்றாங்க. வேண்டாம், நான் எங்க போனாலும் என்னால என்னுடைய வாழ்க்கையை இயக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட ஒடிசாவுக்கு போறாரு. முதல் போஸ்டிங் போட்ட உடனே முதல் விசிட், நீங்க எந்த கிராமத்துக்கு விசிட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அவருடைய ட்ரைனிங் பீரியட் முடிஞ்ச உடனே கேட்கறாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க மிகப்பெரிய தலைநகர்ல ஏதாவது ஒரு இடத்த போய் விசிட் பண்ணலாம் அப்படின்னா, இது வரைக்கும் அரசு அதிகாரிகளே போகாத ஒரு கிராமம் இருந்தா சொல்லுங்க, நான் அங்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம். நான் எடுத்து கேட்கறாங்க, கண்டுபிடிச்சாங்க ஒரு கிராமத்தை, நகடா அப்படின்னு ஒரு மலை கிராமம். கிட்டத்தட்ட அவங்க இருந்த இடத்துல இருந்து 10 மணி நேரம், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 10 மணி நேரம் டிராவல் பண்ணி போறாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. அந்த இடத்துக்கு போன பின்னாடியும் அவங்களால ஜீப்ல போக முடியுது. அப்ப இறங்கி கால்நடையா நடந்து போறாங்க. போனா ரொம்ப வருத்தப்பட தகுந்த ஒரு விஷயம் என்னன்னா, அங்க அடிப்படை வசதிகள் கூட இல்லை. மக்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையை ஏதோ படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போயிடுது. அப்ப அவங்க கையில இருந்த சில உணவுப் பொருட்கள், அப்புறம் துணிமணி, அடிப்படை மருத்துவம், இந்த மாதிரி ஏதோ அவங்களால கொடுக்க முடிஞ்சதை கொடுத்துட்டு திரும்புறாங்க. அதன் பிறகு 30 ஆண்டுகள் அங்க பணி செய்யறாரு. அவருடைய சர்வீஸ்ல நிறைய செய்யறாரு. கடைசியா பணி ஓய்வு பெறக்கூடிய அந்த நாள் வந்து மறுபடியும் அதே மலை கிராமத்துக்கு போறாரு. ஆனா இப்ப அது கிராமமாவே இல்லை. கிட்டத்தட்ட முதல் தடவை அவங்க போகும்போது எவ்வளவு நேரம் டைம் ஆச்சுன்னு சொன்னேன், 10 மணி நேரம் ஆன அந்த மலை கிராமத்துக்கு போறதுக்கு அப்போ 1/2 மணி நேரம் தான் இருக்கும். இனோவா கார்ல 1/2 மணி நேரம் மலைக்கு ஊடாக சாலை போட்டாயிட்டு, அதன் பிறகு அந்த ஊர்ல அடிப்படை கல்வி கொடுக்க பள்ளிக்கூடம் திறந்தாச்சு, குழாய் திறந்தாச்சு, எல்லாமே மருத்துவமனை, அவங்க மக்களுக்கு உயிர் வாழ்வதற்கு என்னென்ன வேண்டுமோ எல்லாவற்றையும் 30 ஆண்டுகள்ல நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சு செஞ்சு காமிச்சாங்க. செஞ்சு காமிச்ச அந்த சின்ன பையன் உங்களுக்கு தெரிஞ்சவர் தான். உங்களுடைய பாட புத்தகத்துல இருக்கக்கூடிய 2 ஐஏஎஸ் அதிகாரிகள்ல இவரும் ஒருத்தர். விவரங்கள் வரவேற்கப்படுகிறது. நான் வேணா ஆப்ஷன்ஸ் கொடுக்கட்டுமா? நம்ம பாடப்புத்தகத்துல இருக்கிற 2 ஐஏஎஸ், ஒன்னு ஏஎன்பு ஐஏஎஸ், இன்னொன்னு ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ். 2 பேர்ல ஒருத்தர் தான். பரவாயில்ல. ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? தெரிஞ்சுக்கோங்க. சிந்துவெளி நாகரிகம் இருக்கு இல்லையா, அந்த சிந்துவெளி நாகரிகத்தினுடைய தொடர்ச்சி தான் நாமெல்லாம் அப்படிங்கிறத நிரூபிக்கிற அந்த வரலாற்று ஆய்வை செய்து கொண்டிருக்கக்கூடிய முதல் தமிழ் ஐஏஎஸ் அவர் தான். நம்மளால ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா நம்ம ஊர்ல பிறந்து, நம்ம தமிழ்நாட்டுல பிறந்து மிகப்பெரிய ஸ்காலரா நமக்கான வரலாற்று முன்னோடியா இருக்காங்க. அவருக்கு கூட உன்னுடைய இலக்கு இதுதான் அப்படின்னு காட்டுறதுக்கு நம்ம மண்ணில், நம்ம விருதுநகர் மண்ணில் பிறந்த ஒரு காமராஜர் தான் வழிகாட்டியா இருக்காரு. இன்னைக்கு அந்த மண்ணில் இருக்கிற நமக்கு ஒரு இலக்கு வேணும் அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் நான் முன்னாடி வந்திருக்கேன். உங்களுக்கு இலக்கு இருக்காயா? என்ன ஆக போறீங்க? லாயர், மருத்துவர் இல்லையா, காவல்துறை அதிகாரியா? உங்களுக்குள்ள ஒரு இலக்கு இருக்கணும். கட்டாயமா உங்களுக்குள்ள ஒரு இலக்கு இருக்கணும். நான் ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவியை சந்திச்சேன். அந்த
அந்த மாணவி என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா 11ஆம் வகுப்புல அவங்களுக்கு என்ன பாடப்பிரிவு தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கறத முடிவு பண்ணி அவங்களுக்கு அந்த ஆண்டு இறுதி பரீட்சை முடிஞ்சிருக்கும் இல்லையா, அந்த விடுமுறையில அவங்க என்ன பிரிவு எடுக்கணும்னு முடிவு பண்ணதுக்கான பாட புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த மாணவியை சந்திச்சப்போ அவங்க கிட்ட கேட்டேன், அவங்களுடைய ஸ்டைல், அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய வேகம் இதெல்லாம் பார்த்துட்டு நான் கேட்டேன், எங்க படிக்க போறீங்கப்பா நீங்க அப்படின்னு கேட்டேன். இந்தியாவில எங்க படிக்க போறீங்க, டெல்லியா, பெங்களூரா, இல்லைன்னா வேற எங்கேயாச்சும் போறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி என்ன சொன்னா, இல்ல ஆண்டி நான் ஜெர்மனி போலாம் அப்படின்னு நினைக்கிறேன், அதுக்கான ஸ்காலர்ஷிப்லாம் எப்படி வாங்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. அப்படி ஒரு இலக்கு தான் நமக்கு வேணும். இன்னைக்கு அதுக்காக நம்ம தமிழ்நாடு அரசு நிறைய திட்டங்களை முன்னெடுத்து உங்களுக்கு வழிகாட்டி ப்ரோக்ராமே நடத்திட்டே இருக்காங்க. அப்ப நீங்க உங்களுடைய மனசுக்குள்ள உங்களுடைய இலக்கு என்ன அப்படிங்கறத என்ன செய்யணும், தெளிவா பின்பற்றி வச்சுக்கணும். சரி, மறுபடியும் ஒரு கதை சொல்றேன். புத்தர் உட்கார்ந்து தியானம் பண்ணி முடிச்சோடனே அவருடைய பிரியமான சிஷ்யர் ஆனந்தன் அவர் வந்து கேட்டார், ஐயா உங்களுடைய இலக்கு தான் என்ன, நீங்க எவ்வளவு பெரிய அரசர், அவரை பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லையா, அரசர் தன்னுடைய அரச பதவியெல்லாம் துறந்துட்டு தன்னுடைய மனைவி குழந்தைகளை துறந்துட்டு அவர் என்ன பண்ணாரு, தியானத்துக்கு வந்தார், மக்களுக்கு நல்வழி என்ன அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கறதுக்கு வந்தார். அப்ப அவர் பார்த்து கேட்டார், இருக்கிற எல்லா உயரிய விஷயங்களையும் துறந்துட்டீங்களே, உங்களுடைய இலக்கு தான் என்ன? அப்ப புத்தர் சொன்னாரு, என்னுடைய இலக்கு வந்து எல்லா மக்களும் வீடு பேர் அடையணும், அதுதான் என்னுடைய இலக்கு. அப்படியா, அப்ப ஏன் அது நடக்கல? நீங்க புத்தர் மிகப்பெரிய ஞானின்னு நாங்கெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம், நீங்க நினைச்ச ஒரு விஷயம் இன்னும் நடக்கவே இல்லையே. சரி, நான் உன்னை ஒரு கேள்வி கேட்கிறேன், வந்து சொல்றியா அப்படின்னு புத்தர் கேட்கிறேன். கேளுங்க, நான் சொல்றேன். உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒன்று சொல்லு. என்னடா இது, இவர் புத்தர் மிகப்பெரிய ஞானின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நான் ஒரு மிகப்பெரிய ஆத்மார்த்தமான கேள்வியை முன் வச்சிருக்கிறேன், அவங்க என்கிட்ட என்ன கேட்கிறாங்க, உனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு, எனக்கு உங்களோட பயணிக்கிறது ரொம்ப பிடிக்கும், நீங்க தியானம்லாம் பண்ணுவீங்க, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நானும் உங்களை மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறேன். சரி, சந்தோஷம். இன்னைக்கு இந்த ஊர் முழுக்க போங்க, போயிட்டு எல்லா மக்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டுவாங்க. இது என்ன வித்தியாசமான சர்வையா தெரியுது அப்படின்ட்டு அவரும் போறாரு. போயிட்டு மறுநாள் அதே நேரத்துக்கு வந்தாரு. போனீங்களா? போனேன். கேட்டீங்களா? கேட்டேன். என்ன கேட்டீங்க? மக்கள்கிட்ட அவங்களுடைய விருப்பம் என்னன்னு கேட்டேன். என்ன சொன்னாங்க? ஒரு சிலருக்கு அரசர் ஆகணுமா? அப்படியா? சரி. இன்னும் சிலருக்கு மனிதர் ஆகணும், இன்னும் சிலருக்கு கல்விமான் ஆகணும், இன்னும் சிலருக்கு இன்னும் சிலர் நிறைய சொல்றாங்க. சரி, இப்ப நான் கேட்ட கேள்விக்கு பதில் உங்ககிட்டே இருக்கு. இல்லையே, என்னுடைய இலக்குன்னு நான் என்ன சொன்னேன், எல்லாரும் வீடு பேர் அடையணும் அப்படிங்கிறது என்னுடைய இலக்கு. அதே இலக்கு உங்ககிட்டையும் இருந்தால்தானே நீ அடைய முடியும். இப்ப இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் முதல்வருக்கும் ஏன் எனக்கும் கூட நீங்க எல்லாருமே 100க்கு 100 மதிப்பெண் எடுத்து வாழ்க்கையில முன்னேறணும், வெற்றி அடையணும் அப்படிங்கிறது இலக்கு. இது வந்து நாங்க வெளியில சொன்னாலும் சொல்லணும்னாலும் இதுதான் உண்மை. அதே இலக்கு உங்ககிட்டயே இருந்தா மட்டும்தானே வெற்றி அடைய முடியும். யோசிங்க. இல்ல எங்க அம்மா சேர்த்து விட்டாங்க, நான் ஏதோ ஆவரேஜா படிப்பேன், ஆவரேஜா பரிசு எழுதுவேன், ஆவரேஜா மதிப்பேன், ஆவரேஜா வேலை, அப்ப சம்பளம் எப்படி கிடைக்கும் தெரியுமா? ஆவரேஜ்க்கு கீழே. நீ எப்படி உன்னுடைய வாழ்க்கையை ரன் பண்ணுவ? வாழ்ந்த முழுக்க போராடிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம், ஒரு சில நாட்கள் தான் சொல்ல போனா 12th படிக்கிற மாணவர்களுக்கு இன்னும் 2 மாதங்கள் கூட முழுமையாவே இல்லை. அப்ப இந்த 2 மாதங்கள் நீ கடுமையா முயற்சி செஞ்ச அப்படின்னு சொன்னா வாழ்க்கை முழுக்க மகிழ்ச்சியா இருக்கலாமே. ஆமாவா இல்லையா? ஆமா இல்லை? ஆமா இல்லையா? ஆமா மட்டும்தான். எப்ப கேட்டாலும் ஆமா மட்டும்தான். அப்ப இலக்கு என்பது ஆசிரியர்களிடம் மட்டும் இருக்கக்கூடாது. சரி, நான் உங்க ஒரு கேள்வி கேட்கிறேன். அதிகமா சண்டை நடக்கிறது வகுப்பறையா இல்ல ஆசிரியர்களுடைய ஓய்வறையா? சொல்லுவாங்க. ஸ்டாஃப் ரூம்லயா கிளாஸ் ரூம்லயா? இல்ல, ஸ்டாஃப் ரூம்ல தான் நடக்கும். எப்ப நடக்கும் தெரியுமா? சிறப்பு வகுப்புக்கு பிளான் பண்ணும்போது நடக்கும். என்னைக்காவது போய் பாரு, ஒரு சாட்டர்டே வேற பிசிக்ஸ் டீச்சர் எடுத்தாங்க, கெமிஸ்ட்ரி டீச்சர் வந்து நிப்பாங்க, என்ன நீங்க எடுக்கிறீங்க, நான் எடுக்கணும் இந்த வாரம். இல்ல பயாலஜி சொல்லுவாங்க, உங்களுக்காவது 1 மடங்கு தான், எனக்கு நீட்ல 2 மடங்கு மதிப்பெண் நான் தான் எடுப்பேன்னுவாங்க. நான் ஒரு முறை வகுப்புக்கு எனக்கு பாட வேலை போடும்போது ஒரு ஆசிரியர்கிட்ட எனக்கு 5 வகுப்பு பீரியட் போடுங்க அப்படின்னு கேட்டேன். டீச்சர் நீ சொத்த வேணாலும் எழுதுறேன், கிளாஸ் மட்டும் அதிகமா கேட்டாங்க. நாங்க தான் போடணும். ஒவ்வொரு டீச்சரும் மழுந்து நிற்போம்,
எங்க ஸ்டாஃப் ரூம்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அட பாவீங்களா, இதுக்கு கிளாஸ் ரூம் எவ்வளவோ தேவை போலே, நாங்க அடிச்சு அப்படியே சண்டை போட்டு கிளாஸ் வாங்கிட்டு வரோம், நீங்க சிரிச்சுக்கிட்டே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். எங்களுக்கு ஊதியம்லாம் கொடுக்குறாங்க, அரசுல ஊதியம் கொடுக்குறாங்க, அது தனியாரா இருந்தாலும் எங்களுக்கு ஊதியம் கொடுக்குறாங்க, அதுல எங்களுக்கு எந்த குறைபாடும் கிடையாது. ஆனா வெறும் கடமை என்று நினைக்கக்கூடிய எந்த ஆசிரியரும் உனக்காக சண்டை போட விரும்ப மாட்டார்கள். இது கடமைக்கும் மேல அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். நான் நினைக்கிறேன், இங்க உள்ள எல்லா ஆசிரியரும் நினைக்கிறாங்க. இல்லைன்னா பிசிக்ஸ் பரீட்சையை தள்ளி வச்சுட்டு என்ன பேச கொடுத்துருப்பாங்களா? யோசிங்கம்மா, யோசிச்சு பாருங்க. மார்ச் மாசம் பரீட்சை, இன்னைக்கு பிசிக்ஸ் எழுதணும். இது எவ்வளவு முக்கியமான தேர்வு தெரியுமா? நீ அந்த வெற்றியின் இலக்கை அடைவதற்கு இது ஒரு படி. படினோட எனக்கு ஞாபகம் வருது, உங்க பள்ளியை என்னைக்காச்சும் ரசிச்சு பாத்துருக்கீங்களா? இந்த பள்ளியை என்னைக்காவது ரசிச்சு பாத்துருக்கீங்களா? என்ட்ரன்ஸ்ல எவ்வளவு படி தெரியுமா? எங்க இருக்கீங்களா? நுழைவாயில எத்தனை படிகள் இருக்கு தெரியுமா? அந்த படிகள் நமக்கு என்ன சொல்லுதுன்னு தெரியுமா? முதல் படி, அடுத்து படி, இன்னும் படி, மேலே படி, படி படி படின்னு சொல்றதுக்காகவோ என்னவோ தெரியல, உங்க நுழைவாயில அத்தனை படிகள் இருக்கு. ஆசிரியர்கள் யாராவது கை தட்டினாதான் நீ தட்டுவியா? அப்ப உனக்கு போர் அடிக்குது. போர் அடிக்காத டெஸ்ட் பண்ணிடுவோமா? டெஸ்ட் பண்ணிடலாம். சரி, இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சது பையங்க, ரொம்ப ரொம்ப பிடிச்சது பொண்ணுங்க. இப்ப நான் பையன் கை தட்டுங்க அப்படின்னு சொல்லும் போது சத்தமா கைத்தட்டல் வருதா அப்படின்னு பார்க்க போறேன். அதே மாதிரி பெண்கள் கை தட்டும் போதும் சத்தமா வருதான்னு பார்க்க போறேன். இப்ப சத்தமா கைத்தட்டல் வந்துச்சுன்னு சொன்னா போர் அடிக்காம நான் பேசுறேன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா சப்ஜெக்டா மாத்திடுவோன்றேன். பிசிக்ஸ் மிஸ்ஸா கொடுக்கலாம். என்ன சொல்றீங்க? இல்ல படிச்சு இருக்குமா? என்ன சொல்றீங்க? ரெடியா பாய்ஸ்? ரெடி? எங்க தட்டி பார்ப்போம். ரெடியா கேர்ள்ஸ்? ரெடி? தட்டி பார்ப்போம். ஒரு தடவையாவது உங்களோட நீங்க பேசுங்க. அப்ப உங்களுக்குள்ள கட்டாயமா ஒரு இலக்கை நீங்க உருவாக்கணும். இலக்கை உருவாக்குகிற இடம் இதுதான். நான் என்ன சொல்ல சொல்ல உனக்கு புரியும் நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு. சரி மிஸ், நான் இலக்கை உருவாக்கிட்டேன், போதுமா? என்னுடைய வாழ்க்கையில நான் வெற்றி அடைந்துவிடா? முயற்சின்னு ஒண்ணு வேணும். ஏன் முயற்சி வேணும்? உன்னுடைய இலக்கை அடைவதற்கு நீ தொடர்ச்சியா முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு நகைச்சுவையா ஒரு கதை சொல்றேன். ரெண்டு மனிதர்கள் பிள்ளையார் கோயில போய், என்ன மிஸ் நீங்க பேசுறதே சரியில்லை, புத்தர்ன்றீங்க பிள்ளையார்ன்றீங்க, என்ன நீங்க சொல்றீங்க அப்படின்னு யோசிக்கிறியா? நமக்கு சொல்லப்பட்ட நீதி கதைகளா இருந்தாலும் ஆன்மீக கதைகளா இருந்தாலும் எல்லாமே உனக்கும் எனக்கும் ஒழுங்கத்தை சொல்றதுக்காக சொல்லப்பட்ட கதைகள் தான். அதனால எந்த கதைகளை நாம சொன்னாலும் அதுல இருக்கக்கூடிய நீதிகளை நம்ம நீங்க பேசினாதான் நானும் பேசுறதுன்னு ஒரு முடிவுல இருக்கு. சரி, ரெண்டு பேர் விநாயகர் முன்னாடி போய் உட்காந்து வேண்டிட்டாங்க. எப்பவுமே மௌனமா வேண்டிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு சத்தமா வேண்டிட்டாங்க, விநாயகரே என்னையே உள்ள மாதிரி ஒரு பெரிய வெயிட் பார்ட்டியா மாத்திருப்பா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அமைதியா உட்கார்ந்து ஒரே ஷாக். இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ள நினைச்சா அப்படியே கேட்கிறாரு. சரி, ரெண்டு பேரும் உட்காந்து டெய்லி பார்த்துட்டே இருக்காங்க. விநாயகருக்கான ஒரே குழப்பம், ஏன்னா ரெண்டு பேரும் ஒண்ணு போல ஒரே விஷயத்தை கேட்கிறாங்க, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு அமைதியா உட்காந்து தியானிக்கிறாங்க. அப்ப அவங்க அப்பா வந்தாங்க, என்ன மகனே என்ன கூப்பிட்டியா? ஆமாப்பா, அன்னைக்கு நீ என்னைய மாம்பழத்தை கொடுத்து சோதனை பண்ண, இன்னைக்கு ரெண்டு பக்தர்கள் என்னைய சோதனை பண்றாங்க, நான் என்ன பண்ணேன்? அது ஒண்ணும் இல்லை மகனே, பக்தர்கள் யாராவது வர கேட்டா உடனே கொடுக்கறது என் வழக்கம், நீயும் அப்படியே கொடுத்துரு, யோசிச்சுட்டே இருக்காத, பிறகு எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும் இவங்க ஏன் பையனா இல்லையான்னு அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம அப்பாவும் இப்படி சொல்லிட்டு போயிட்டாரே அப்படின்னு அவரு யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு ஒரு மாசம் போகுது. அப்ப சத்தமா கேட்டாரு இல்லையா, அவரு பெரிய பணக்காரர். மௌனமா கேட்கறதுக்கு ஒரே கோபம். அவர் விநாயகர் சொல்றாரு, என்னையும் இப்படி பழைய சும்மா உட்கார வச்சுட்டியே, அவரை மட்டும் பணக்காரராக்கி விட்டியே, நீ இப்படி செய்யலாமா
அப்படின்னோட விநாயகருக்கா ஒரே கோபம். நீ நல்லா யோசிக்கணும். நீயும் என்ன பார்த்துட்டே இருந்த, அவரும் என்ன பார்த்துட்டே இருந்தார். அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? என்ன நல்லா பார்த்து என்னுடைய வடிவத்தை மனசுல ஏற்றிட்டு வீட்டுக்கு போய் நிறைய ஓவியங்கள் கற்பனையில வரைஞ்சு அதை சந்தையில விட்டு பெரிய பணக்காரராயிட்டார். நீ இங்க யோச, இங்க உட்காந்து பார்த்த, வெளியே போய் யோசிச்சுட்டே இருந்தே தவிர எந்த முயற்சியுமே செய்யல. முயற்சி இல்லாம இருந்தா எப்படி நான் பலனை கொடுக்கறது அப்படின்னு இந்த அழகான கதைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் குட்டியா 2 அடியில ஒரு செயல சொன்னாரு. ஞாபகம் இருக்கா? கடவுளால கூட நடக்கலன்னா பரவாயில்ல, நீ முயற்சி செஞ்சா நடக்கும். முயற்சி திருவினையாக்கும். மகிழ்ச்சி. இன்னும் ஒரு அர்த்தமான குரல் இருக்கு, சொல்லுமா? தெய்வத்தால் ஆகாதையும் முயற்சியிலும் மெய்வருத்த புரிதலும். யோசிச்சுக்கோங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவர் சொன்னாரு, இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே காலத்தை கழிச்சிருவோம்னு நினைச்சாலே என்னவோ 2000 வருஷத்துக்கு முன்னே சொன்னாரு. உங்களுக்கு முயல் ஆமை கதை தெரியுமா? ஒரு முயல் ரொம்ப கருவா இருக்கு, எல்லாமே நான் தான். இப்ப விலங்குகள்லாம் முடிவு பண்ணாங்க இதை தோக்கடிக்கணும் அப்படின்னு. ஆனா தோக்கடிக்கிறதுக்கு ஒரு ஹீரோவா முன்னாடி வந்தது ஆமை தான், வேற யாரும் முன் வரல. இப்ப ஆமைக்கும் முயலுக்கும் போட்டி வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. முடிவு பண்ண மாதிரியே போட்டி வச்சாங்க. முயலும் ஆமையும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஓடி போய் அந்த இலக்கை அடையணும். நியாயமா? முயல் ஓடும், ஆமா ஓடுவான். நியாயமே இல்லாத போட்டி. வச்சாங்க, 2 பேரும் கிளம்புனாங்க. இந்த முயலுக்கு கர்வம் மாதிரியும் வச்சா, நிறைய பழங்களை கரைச்சி சாப்பிட்டுச்சு, தண்ணியை வயிற்றுறையா குடிச்சிச்சு, முழு தூக்கத்தை போட்டுச்சு. தூங்கிச்சு. ஆமா மெல்ல வந்துச்சு. முயலை பார்த்துச்சு, எழுப்பி விடல. அது அப்படியே போய் இலக்கு அடைஞ்சிச்சு. இலக்கு அடைஞ்சோடனே அங்க இருந்த அவருடைய நண்பர்கள் எல்லாம் போய் முயலை எழுப்பி தகவல் சொன்னாங்க. அப்ப முயலுக்கு அதனுடைய கர்வம் முடிஞ்சிச்சு அப்படின்னு ஒரு நீதி கதையை சொல்றாங்க. சரி சொல்லு, முயல் வெல்லுமா? முயல் எளிமையா வெல்லும். ஆனா அது தோன்றதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த கதையிலேயே இருக்கு. சரி, இப்ப நான் கேள்வி கேட்கறது பதில் சொல்லு. யார் தோன்றது? யாரால் தோன்றது? சரி, இந்த 2ஐயும் சேர்த்து சொல்லு. முயல் ஆமையால் தோன்றது. 2ஐயும் சேர்த்து சொல்லுங்க. முயலாமையால் தோன்றது. புரியுதா? முயலாமை முயற்சி செய்யாம இருந்ததுனால தோற்றுச்சு. அப்ப முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும். எது தோற்கும்? முயலாமை தான் தோற்கும். புரியுதா? முயற்சி செய்யாமை ஒரு கேரக்டர் உடம்புல இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தோல்வி மட்டும்தான். இதை சொல்றதுக்கு உண்மையே நான் வருத்தப்படுறேன். முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும். முயலாமை தோற்கும் எப்போதுமே. அந்த முயலாமையை உங்கள்கிட்ட இருந்து தூக்கி போட்டு முயற்சியை வச்சுக்கோங்க. எனக்கு இருக்கு, முயற்சி இருக்கு, அப்ப எனக்கு வெற்றி நிச்சயமா அப்படின்னா இல்லை. கவனம்னு ஒண்ணு வேணும். கவனம், கட்டாயமா கவனம் வேணும். பிசிக்ஸ் மிஸ் உங்களுக்கு ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. நாளைக்கு தனி ஊசல் கேள்வியை படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்களும் போய் உட்காந்துங்க. உட்காந்து தனி ஊசல படிச்சுட்டு இருக்கீங்க. தனி அப்படின்னு படிச்ச உடனே ஒரு நேற்று தனியா டான்ஸ் ஆடி ஒரு ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம்ல போட்டனே, அதுக்கு வியூஸ் எவ்வளவு வந்திருக்கும், எத்தனை பேர் லைக் பண்ணிருப்பாங்க, லைட்டா பாத்துட்டோம்னா என்ன அப்படின்னு உங்க மனசு கேட்கும். அப்ப அறிவு சொல்லும், இல்ல ஒரு கேள்விதான், அதை படிச்சு முடிச்சுட்டே வச்சுக்கோ, அப்புறம் நீ ஃப்ரீயா நீ இன்ஸ்டாகிராம் பாத்துக்கலாம் அப்படின்னு உங்க மனசு அறிவு சொல்லும். இல்ல இந்த மனசு தர்க்கப்படும். இந்த மனசோட நீ படிச்சா எப்படி படிப்ப, பார்த்துட்டு வந்துடலாம், நம்ம என்ன 5 நிமிஷம் பார்ப்போமா அப்படின்னு சொல்லி சரி கடைசியா மனசுக்கும் அறிவுக்கும் போராட்டம் நடந்து என்ன ஆகும், மனசு ஜெயிக்கும். மோசமான மனசுங்க ஜெயிச்சிடும். நம்மளும் செல்போன் எடுத்து பார்ப்போம். பார்த்தா 2K லைக்ஸ், ஒரே வியூஸ் பாத்தீங்கன்னா அவ்வளவு வியூஸ். ஓ இவ்வளவு போயிடுச்சா, யாரா லைக் பண்ணிருக்கா, இது என்னமோ புது ஃபாலோ ரிக்வெஸ்டா தெரியுது. போய் பார்த்துட்டே இருப்பீங்க. அப்படியே ஒன்னொன்னா ரிப்ளை பண்ண பார்க்க, சேட் பண்ண ரிப்ளை பண்ண பார்க்க. பின்னாடி ஒரு சத்தம் கேட்கும், எப்பா தம்பி வந்து சாப்பிடு, மணி 9 ஆகுது, இதுக்கு மேலே நீ செல்போன் பார்த்துட்டு இருந்தா அவ்வளவுதான் அப்படின்னு 6 மணிக்கு பார்க்க உட்காந்துருப்பீங்க. மணி 9 ஆயிருக்கும், இன்ஸ்டாலே தான் இருப்பீங்க. இதுதான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை, கவன ஈர்ப்பு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அந்த கவன ஈர்ப்ப இன்னைக்கு நிறைய பொழுதுபோக்கு ஊடகங்கள் தான் பண்ணிட்டு
வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றது, இன்ஸ்டால ஃபாலோ பண்றது, ஃபேஸ்புக்ல ஷேர் பண்றது, இனி என்னெல்லாம் இருக்கு இருக்கா? நிறைய இருக்கு. உங்களை கேட்டா இன்னும் நிறைய சொல்லுவீங்க. நமக்குலாம் கம்மி தாங்க. ஏது ஆரம்பத்துல டெலிகிராம் குரூப்புக்கும் சேனலுக்கு வித்தியாசம் தெரியல. நான் ஸ்லோலானு நினைச்சிட்டு இருந்த ஒரு பொண்ணு எனக்கு வந்து சொன்னாங்க, சேனல் அப்படிங்கிறது பிரைவேட் டீச்சர், குரூப்ங்கிறது பப்ளிக். அதான் தெரிஞ்சு யாருமே ஸ்லோலானதான் கிடையாது. எல்லாருமே ஒரு துறையில எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்க இல்லையா? சரி, மகிழ்ச்சி. இதெல்லாம் நீங்க இருக்கலாம். ஆனா நீ இன்ஸ்டால ரீல்ஸ் போடுறதுக்கு முன்னாடி, பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கோ. நீ ரீல்ஸ் பாக்குற அப்படின்னா யாரோ ஒருத்தர் சம்பாதிக்கிறத நீ ஊக்குவிக்கிறேன்னு அர்த்தம். நீ இன்ஸ்டால போட்டாலும் அமௌண்ட் தான் இல்லைங்களா? யூடியூப்ல நீங்க சேனல் வச்சாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாடி நமக்கு காசு தான். அப்ப யாரோ ஒருத்தர் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நீ ஏன் உன் நேரத்தை கொடுக்குற? நீ நல்லா படி, ஒரு நல்ல வேலைக்கு வா, உன்னை பத்தி 4 பேர் பேசி வீடியோ போட்டுமே. இந்த ஸ்கூல்ல படிச்ச இந்த மாணவர் இன்னைக்கு மிகப்பெரிய பொசிஷன்ல இருக்காங்க, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு வீடியோ போட்டோம். அதுதானே மகிழ்ச்சி. சொல்லுங்க பாப்போம். நாம வீடியோ போடுறது மகிழ்ச்சியா, நம்மளை பத்தி இன்னொருத்தர் போடுறது மகிழ்ச்சியா? உன்னை பத்தி இன்னொருத்தர் பேசணும், அதுதான் உனக்கு மகிழ்ச்சி. நீ பேசாதையா? நீ ரீல்ஸ் போட்டு இன்னைக்கு அழகா டான்ஸ் பண்ணி ரீல்ஸ் போட்டு 10 வியூஸ் போட்டு நீ என்ன கிடைக்க போகுது சொல்லு? ஆனா நீ என்னெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் வாங்கி தரது நீ வாங்குற மார்க் தான். நீ வாங்குகிற மதிப்பெண் நீ என்னவெல்லாம் வாங்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதையெல்லாம் வாங்கி தரும். அப்ப நம்ம வாங்கணும்ல. இன்றைக்கு நீ மதிப்பெண்ணை வாங்குறதுக்கு கவனத்தோட படிச்ச அப்படின்னு சொன்னா நாளைக்கு நீ வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் உன் காலடியில வந்து கிடக்கும். அப்ப நீ ரீல்ஸ் பாரு, ரீல்ஸ் போடு, வீடியோ போடு, என்ஜாய் பண்ண உன் வாழ்க்கைய. நாளைக்கு மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா இன்னைக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? கஷ்டமே பட வேண்டாங்க. ஏன் கஷ்டப்பட போற? ஒரு எஜுகேஷனை லவ் பண்ணுன்னு சொல்றேன். நீ எதையோ தேடி பார்த்து எதற்கோ லைக் போடுறதுக்கு தமிழுக்கு ஒரு லைக் போடு, இங்கிலீஷுக்கு வியூஸ் போடு, அதை வியூ பண்ணு. பிசிக்ஸுக்கு பிசிக்ஸை லவ் பண்ணு, பயாலஜிக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. வீட்டுல நல்ல மதிப்பெண் வாங்கலாம். ஏன் உங்க பாடத்தை உங்களால லவ் பண்ணவே முடியல? எந்த ஆசிரியராவது நீ இன்னொரு முறை கேட்டு நான் சொல்லித்தர மாட்டேன் யாராவது சொல்லுவாங்களா? அவங்க அவ்வளவு லைக் பண்ணுவாங்க. நீ படிச்சா லைக் பண்ற ஒரே ஒரு ஜீவன் யார் தெரியுமா? உங்க அம்மா வந்து ஏன் பையன் அப்படிங்கறத லைக் பண்ணுவாங்க. ஆனா இந்த ஆசிரியருக்கு நீ யாருனே தெரியாது. எங்க இருந்தோ வந்து நீ வாழ்க்கையில முன்னேறின அப்படின்னு சொன்னா லைக் பண்ற, சந்தோஷப்படுற ஒரே ஜீவன் ஆசிரியர் தான். இதை நான் வந்து ரொம்ப பெருமையா சொல்றேன், மகிழ்ச்சியாவும் சொல்றேன். ஒரு மாணவர் ஒரு பார்ட்-டைம் ஜாப் தான் பார்த்துட்டே இருப்பாரு. அப்பா மேம் உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு மார்க் தான் வேணும் மேம். அப்பதான் என்ன கேட்டாங்க, வேற என்ன வேணும்? எனக்கு மார்க் தான் வேணும், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வகுப்பறைய மகிழ்ச்சியா கொண்டு போவாங்க. இன்னைக்கு ஒரு அட்வொகேட்டா இருக்காரு. எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. என்கிட்ட படிச்ச ஒரு மாணவர் அட்வொகேட்டா இருக்காரு. எனக்கு பிரசவத்துக்காக போகும்போது என் கையை பிடிச்சி ஸ்ட்ரெச்சர்ல கூட்டிட்டு போன அந்த நர்ஸ் என்கிட்ட படிச்ச ஒரு மாணவி. இதெல்லாம் இந்த ஒரு விஷயத்தை பாருங்க. உங்களுக்கு ரிசல்ட் வர்ற அன்னைக்கு உங்க ஆசிரியருடைய முகத்தை தள்ளி நின்று பாருங்களேன். அவங்க தீபாவளி பொங்கலுக்கு கூட அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்க மாட்டாங்க. அவங்க பொண்ணு பட்டம் வாங்கியிருக்கோம் அன்னைக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்க மாட்டாங்க. உங்க ரிசல்ட் வந்த உடனே அவங்க முகத்துல 1000 வாட்ஸ் பல்ப் தெரியுமே. அதெல்லாம் உன்னுடைய இந்த கவனத்துக்கு கிடைக்கிற, எங்களுக்கு கிடைக்கிற பரிசு. ஒரு இலக்கு வேணும், முயற்சி வேணும், அப்புறம் என்ன சொன்னேன்? கவனம் வேணும். அதோட போதுமா? இல்ல, தன்னம்பிக்கை வேணும். நிறைய பேருக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கு. என்னை விட அவங்க ஏதோ ஒரு வகையில உயரமா இருக்காங்க, என்னை விட அவங்க ஏதோ ஒரு வகையில பெஸ்டா இருக்காங்க, நான் அப்படி இல்லையே, அவங்களுக்கு கிடைச்சது எனக்கு கிடைக்கலையே, அவனுக்கு இருக்கிறது எனக்கு இல்லையே. அந்த ஒரு மோசமான மனநிலை, தாழ்வு மனப்பான்மை நம்ம இருந்துட்டே இருக்கு. ஒரே ஒரு குட்டி கதை. ஒரு சிற்பி வெயில்ல உட்காந்து பாறையை அடிச்சு செருக்கிட்டு இருக்க. ஒரு மனசுக்குள்ள ஒரு வருத்தம். இந்த சூரியன் மேல இருந்து சொல்லுன்னு அடிக்குது. இந்த உலகத்திலேயே சூரியன் தான் உயர்ந்து, ஆனா அந்த கடவுளுக்கு என்ன ஓரம் வந்துருன்னு பாரு. என்ன மனுஷ பிறவியா அப்படி பிறக்க வச்சுட்டாரு, அதுவும் ஒரு சிற்பியா மாத்தி இப்படி உட்கார வச்சுட்டாரு அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. கடவுள் இந்த மனுஷனுக்கு ஒரு பாடத்தை கத்து தரலாம் அப்படின்னு வர வந்து, என்ன வேணும்? நான் சூரியனா பிறக்கணும், மனுஷனா பிறந்ததுல அதுவும் சிற்பியா பிறந்ததுல நான் ரொம்ப வருத்தப்படுறேன். சரி சூரியனா மாறி அப்படின்னு கடவுள் வர விட்டாரு. சூரியனா மாறி சுட்டு எரிகிறாரு.
மக்கள்லாம் அப்படியே பேருக்கு வழியுது, எல்லாம் தொடங்கிறாங்க. அப்படியே அவருக்கு ஒரு சந்தோஷம். எல்லாத்தையும் நான் நாட்கொள்கிறேன், நான் மிகப்பெரிய மனிதன் அப்படின்னு நினைச்சு, மிகப்பெரிய படைப்பு அப்படின்னு நினைச்சு மகிழ்ச்சி அடைகிறார். கொஞ்ச நேரத்துல மேகம் வந்து சூரியனை மறைச்சு மழை போட்டு கொடுத்து எல்லாம் வீட்டுல போயிட்டாங்க. அப்ப அவர் தோணுது, சூரியன்லாம் பெரியாலும் நினைச்சோம், அந்த கடவுள் எவ்வளவு ஓர்வஞ்சனக்காரங்க, நான் மேகமா தானே இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கடவுளை கொடுத்தாரு. நான் மேகமாகணும்னு கேட்டாரு. ஆக கடவாய் அப்படின்னு சொன்னாரு. மறுபடியும் மேகமானாரு. மறுநாள் நமக்கு இலக்குலாம் எப்படி? இயற்கைக்கு ஒரு இலக்கு இருக்கு. அது மனுஷனா படைக்குது, புல்ல படைக்குது, பூண்டை படைக்குது, கடவுளையே படைக்குது, எல்லாத்தையும் படைச்சிருக்கு. அப்ப அதனுடைய இலக்கு நாம, அதனுடைய ஒரு இலக்குக்கு பிரசவமான நமக்கு ஒரு இலக்கு இருக்கணும். அதுதான் முக்கியம். அந்த இலக்கு இருக்க வேண்டிய இடமே இதுதான். எனக்கு ஒரு 15 வயசு இருக்கும். எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, எனக்கு வந்து பார்வை குறைபாடு. பிறந்ததுல இருந்தே வந்து 100% என்னால பார்க்க முடியாது. அப்ப எல்லாம் எங்க வீட்டுல எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு மருத்துவரை போய் நம்ம அணுகலாம் அப்படின்னு ஒரு மருத்துவரை போய் பார்த்தோம். அவர் பார்த்துட்டாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்க மூளைக்கும் கண்ணுக்கும் கனெக்ட் ஆகிற அந்த வெயின், அந்த நரம்புல பிரச்சனை இருக்கு. அப்ப இதுக்கான மருத்துவமே இல்லை. இப்பதான் அது வந்து ஆராய்ச்சி வந்து தொடக்க நிலையில இருக்கு. அப்படிங்கும்போது இவங்களுக்கு பார்வை வருவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லணும் சொல்றாரு. சரிங்களா? அதை வேற மாதிரி சொன்னாரு. எப்படின்னா, குழந்தையால நீங்க பார்க்க முடியாது, ஒரு கை தொழில் கத்துக் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. கை தொழில் கத்துக் கொடுங்க அப்படின்னு அவர் வந்து அந்த மருத்துவருடைய பக்கத்துல இருந்து பாருங்க, அவர் கரெக்டா சொல்லிருக்காரு. ஏன்னா நான் வாழணும், எனக்கு ஒரு பிழைப்பு வேணும் இல்லையா? இப்ப சொன்ன உடனே எங்க அம்மா கூட்டிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு. எனக்கு ஏதோ ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை எனக்கு ஒட்டிக்கிட்டே இருக்கு. பார்வையின்மை குறைபாடு அப்படிங்கிறது அவ்வளவு பெரிய பிரச்சனையா? யோசிச்சு பாருங்களேன். தனியா நம்மளால போக முடியாது, வர முடியாது, நமக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னா அடுத்தவங்களுடைய துணை தேவைப்படும். நிறைய 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 நம்மளால பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறது யாராவது நமக்கு படிச்சு காமிச்சாங்க அப்படின்னா அதை நம்ம தேக்கி வச்சு அதை பிரசன்ட் பண்றது. அப்ப யோசிச்சேன், இது எவ்வளவு பெரிய பிரச்சனையா? கைத்தொழில் கத்துதான் என்னுடைய வாழ்க்கையில நான் முன்னேறணுமா? கொஞ்சம் கொஞ்சமா படிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். படிச்சேன். கல்லூரி போன உடனே கல்லூரி எனக்கு வேற ஒரு உலகத்தை அறிமுகப்படுச்சு. நிறைய உங்களை மாதிரி நண்பர்கள் கிடைச்சாங்க, நிறைய படிக்க வச்சாங்க. சரிங்களா? இப்ப நானும் படிச்சேன். பிஏ, எம்ஏ, பிஎட், எம்ஃபில், பிஹெச்டி தொடர்ச்சியா படிச்சேன். டிஆர்பி எழுதி வேலையும் கிடைச்சிச்சு. 24 வயசுல வேலைக்கு வந்த உடனே வாழ்க்கைக்கான சேஃப்டி வேணும் அப்படின்னு சொல்லி இன்சூரன்ஸ் போடலாம் அப்படின்னு இன்சூரன்ஸ் போட்டேன். இன்சூரன்ஸ் போடும்போது அவங்க என்ன கேட்டாங்கன்னா, உங்களுக்கு பார்வை குறைவா இருக்கு இல்லையா, அது எத்தனை சதவீதம் அப்படின்னு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்க அப்படின்னு. நான் வாங்க போற இடத்துல அதே டாக்டர். அப்ப அவர் எனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்த உடனே நான் அவரை போய் பார்த்தேன். ஐயா, நான் ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்களை பார்க்கும்போது நீங்க சொன்னீங்க கைத்தொழில் கத்துக்கோ அப்படின்னு சொன்னீங்க. இப்ப நான் அரசு பணியாளர் ஆயிட்டேங்க, எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சு. நீங்க அப்படிங்கிறது சந்தேகம் தான். அப்ப அவரு ரொம்ப சந்தோஷம் படுங்க அப்படின்னு தட்டி கொடுத்துட்டு போனாங்க. யோசிச்சு பாருங்களேன், உன்னால பார்க்க முடியாது அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணி மெடிக்கல் சர்டிபிகேட்ல கையெழுத்து போட்ட அதே டாக்டரை என்னோட இன்சூரன்ஸ் ஃபார்ம்ல கையெழுத்து போடுற அளவுக்கு எனக்கு என்னை உயர்த்தியது எஜுகேஷன் தான். கல்வியை தவிர என்ன உங்க முன்னாடி கொண்டு வந்து நிக்க வச்சது வேற யாரா இருக்க முடியும்? யோசிங்க. நான் படிக்கிறேன், நான் படிச்சேன், எல்லாத்தையும் தாண்டி என்னுடைய கல்வி, என்னுடைய வேலை, என்னுடைய பேச்சு நான் பேசுறேன் அப்படின்னா தொடர்ச்சியா நான் வாசிக்கிட்டே இருக்கணும். அப்ப என்னுடைய வாசிப்பு அதுதான் என்ன உங்க முன்னாடி கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கு. இப்ப 18 வயது மாணவர்கள் அதுக்கு முன்னாடி தான் இருப்பீங்க. 15, 14, 17 இந்த மாணவர்கள் தான் இருப்பீங்க. உங்களுக்கு தெரியுமா, ஒரு 80 வயது ஆளை பார்த்தாலும் நான் சொல்றது ஐயா இது வாசியா, நிறைய புத்தகங்கள் இருக்குங்கயா, வாசிங்க. நம்ம படிக்கிறதுக்கும் வாசிக்கிறதுக்கும் நிறைய இருக்கு. இந்த கல்வி உங்களுக்கு என்ன மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துச்சு. இதே மாதிரி இன்னொரு சம்பவம் ஒண்ணு. நான் படிச்சு பணிக்கு வந்துட்டேன். ஆசிரியர்களுக்கு ட்ரைனிங் இருக்கு, பயிற்சி முகாமுக்கு நான் போனேன். போனோடனே ரொம்ப பரிச்சயமான ஒரு குரல், அருண்பிரியா அப்படின்னு யாரா இது, ரொம்ப தெளிவான குரலா இருக்கு, ரொம்ப நம்ம கேட்டு பழகின ஒரு குரல் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, எனக்கு 12ஆம் வகுப்பு எடுத்த என்னுடைய தமிழ் ஆசிரியர் அந்த மீட்டிங்க்கு வந்திருக்காங்க. நானும் வந்திருக்கேன். அவர்களுக்கு படித்த மாணவி ஆசிரியர் இருவரும் ஒரே அதிகாரிகள் அமர்ந்து ஆசிரியராக பயிற்சி செய்யக்கூடிய ஒரு நிலையை நமக்கு உருவாக்குவது அப்படிங்கிறது பயிற்சி தான். ஏன் உனக்கு ஒரு ஐஏஎஸ் பிடிச்சிருக்கலாம், ஐஏஎஸ் பார்த்து நீயும் என்ன செய்யலாம், ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு முயற்சிக்கலாம். நீ எந்த ஐஏஎஸ் பார்த்து ஐஏஎஸ் ஆகணும் முயற்சி பண்ணி பாஸ் பண்ணியோ அதே ஐஏஎஸ் ஆபீசர்ட்ட ட்ரெயினிங்கா போடலாம்.
எது வேணா நடக்கலாம், எதை வேணாலும் சாத்தியப்படுத்துற அந்த வலிமை கல்விக்கு மட்டும்தான் இருக்கு. உனக்கு படி 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 அப்படிங்கிறதுனால படிப்போட மகத்துவம் தெரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். ஆனா படிச்சா உன் வாழ்க்கையில நீ எதெல்லாம் இழந்திருக்கிறியோ எல்லாத்தையும் பெறலாம். வாழ்க்கையில என்ன சொல்றது, கூலி தொழிலாளியுடைய பையன் IAS ஆபீசர் ஆகலாம். அது யாரால மட்டும்தான் சாதிக்க முடியும், கல்வியால மட்டும்தான். இந்த இடம் தான் உன்னுடைய மனம் நான் என்ன வாங்கணும் அப்படிங்கிறத முடிவெடுக்கக்கூடிய இடம். சரியா? நீ ஒரு மழைத்துளி மாதிரி, வானத்துல இருந்து இறங்கி வர ஒரு மழைத்துளி மாதிரி. ஒரு மழைத்துளி வயல்ல விழுந்துச்சுன்னா உணவுக்கு உணவாகும், குளத்துல விழுந்துச்சுன்னா குடிநீராகும். சரியா? கடல்ல விழுந்தா என்ன தண்ணி, உபரி நீர், அவ்வளவுதான். அதுவே நம்ம பயன்படுத்தப்படாத, நம்ம பயன்படுத்த கூடாத, நம்ம பயன்படுத்தாத கழிவு நீர்ல கிடந்தா நீ என்ன வாங்கணும் அப்படிங்கறத நீ முடிவு பண்ணிக்கோ. நீ மழை நீர் தான், அதுல சந்தேகமே இல்லை. குடிநீராக போறியா, உணவுக்கு உணவாக போறியா, இல்ல இல்ல என்ன வாங்க போற, எல்லாருக்கும் ஒரு கனவாக போறியா அப்படிங்கறத நீதான் முடிவு பண்ணணும். அடுத்தடுத்து நல்லா படிங்க, நல்லா படிங்க, நல்லதையே படிங்க. இன்ஸ்டால பாக்குறியா, உன்னுடைய வேலை என்னவோ, உன்னுடைய ப்ரொஃபஷன் என்ன, லாயரா, யார் லாயர்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடி. ஐஏஎஸ் நிறைய ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் நிறைய பேசுறாங்க, நிறைய யூடியூப்ல வீடியோஸ் எல்லாம் போறாங்க, அதுவா தேடி கண்டுபிடிச்சு பாரு. தொடர்ச்சியா உன்னுடைய இலக்குக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தா அப்படின்னா அந்த இலக்கு உன்னை தேடி வரும். ஒரு கவிதை ஒன்று சொல்றாங்க, தகுதியின் விளிம்பில் நீ இருக்கும் போது வாய்ப்பு உன்னிடத்தில் வாய்ப்பு கேட்கும் அப்படிமா. நீ எல்லாம் வாய்ப்பு கேட்க தேவையே இல்லை, இலக்கு என்ன செய்யும், உன்னை தேடி வரும். அப்ப நீ இலக்கை தேடி போக வேண்டாம், தொடர்ச்சியா எனக்கு இதுதான், நான் மருத்துவர் தான் ஆகணும். நீ மருத்துவர் ஆகலையா, 1000 உயிர்களை காப்பாற்றலாம். நீ ஒரு ஆசிரியர் ஆகலையா, லட்சம் மாணவர்களை படிக்க வச்சு லட்சம் டாக்டர்ஸை உருவாக்கலாம், குடியரசுத் தலைவரை உருவாக்கலாம், முதல்வரை உருவாக்கலாம், யாரை வேணா உருவாக்கலாம். நீ ஒரு லாயர் ஆகலையா, 1000 நிரபராதிகளை காப்பாற்றலாம். எல்லா பணிக்கும் ஒரு பயன் இருக்கு. அந்த பயன் என்ன அப்படிங்கறத நீ தெரிஞ்சு படிப்பதற்கான இடமும் இங்க இருக்கு. அதை நீ சரியா பயன்படுத்திக்கோ. நான் இப்ப பேசுறேன், இங்க கேட்கிறீங்க, இதெல்லாம் இல்ல. என்னை இங்க கொண்டு வந்து இந்த நேரத்துல இந்த ப்ரீஷியஸ் டைம் எனக்கு கொடுத்த உங்க முதல்வருடைய எண்ணத்தை விட இந்த அரங்கத்துல வேற எதுவுமே நான் முன்னாடி வந்து நிக்கிறேன், உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணி என்னை நிக்க வச்சிருக்காங்க அப்படின்னா அதுல என் பையன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. சரியா? உங்க கல்லூரி முதல்வரும் உங்க ஆசிரியர்களும் என்னை கொண்டு வந்து நிக்க வச்சிருக்காங்க. இப்ப பிசிக்ஸ் மிஸ் வந்து அவங்களுடைய தேர்வை தள்ளி வைத்து நீ அடுத்து நீ படிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் கிடைக்கும் அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது. ஆனா தள்ளி வைத்து விட்டு என்னை இங்க நிக்க வச்சாங்க அப்படின்னா அதோட வேல்யூ என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோ, அதோட வேல்யூ என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோ. வாழ்க்கையில நேரம் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸ் ஆனது. அது யாருக்காகவும் எதுக்காகவும், முக்கியமா தேவையில்லாத ரீல்ஸ்க்காக, தேவையில்லாத வீடியோஸ்க்காக வேஸ்ட் பண்ணாத. வாழ்க்கையில உன்னுடைய இலக்கு என்ன அப்படிங்கறத டிசைட் பண்ணு, அதை நோக்கியே போ. அதுவும் நீ எத்தனை 8 அதை நோக்கி எடுத்து வைக்கிறேன்னா 16 8 உன்னை நோக்கி எடுத்து வைக்கும். யோசி. சரியா? வாழ்க்கையில இனி அடுத்து அவங்களை சந்திக்கிறது எப்படி இருக்கணும்னா மிக உயர்ந்த படிக்கணும். ஒரு மருத்துவராகவோ, ஒரு லாயராகவோ, அல்லது அதை படிக்கக்கூடிய ஒரு மாணவராகவோ, ஒரு ஸ்காலராகவோ மீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த சின்ன உரையை நிறைவு செய்றேன்.